ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் 10 டேஸில் பண்ண ஆரி ஒர்க்கும் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் தாங்க பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ராயல் ப்ளூ கலர் ப்ளவுஸுங்க. இதுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு தாங்க ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த ஒர்க் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நான் 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. ஸ்டிச்சிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்து 350 ருபீஸுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு செடி ரெட் கலருங்க. இதுக்கு வந்து கஸ்டமர் தனியாகவே சில்க் காட்டன் கிளாத் வெளியே எடுத்து கொடுத்துட்டாங்க. ராயல் ப்ளூக்கும் சரி, இந்த ரெட் கலருக்கும் சரி, ஹெவியாக ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஒர்க் செப்பரேட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக சில்க் காட்டன் கிளாத் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ இது இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக உங்கள் சாரியில் வர ப்ளவுஸில் பண்ணிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் அவங்க கொஞ்சம் ஆப்போசிட் கலர் கேட்டதுனால ரெட்டுக்கு வந்து க்ரீன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோன் போட்டிட்டு மற்றபடி எல்லா ஒர்க்கும் கோல்டில் பண்ணிவிட்டு ஹேங்கிங் மட்டும் க்ரீன் கலரில் இந்த மாதிரி பீட்ஸில் வச்சுருந்தாங்க. இந்த ஒர்க்குக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 3800 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேங்க வித் டேசில்ஸோட. அது இல்லாமல் ஸ்டிச்சிங் 350. இந்த வரிசையில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் ப்ளவுஸுங்க. இது வந்து ஆல்ரெடி சாரியில் வந்த கிளாத்தில் பண்ண ஒர்க் தாங்க. இதுக்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3200 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஹேண்டில் மட்டும் ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த பேட்டர்ன் பேர் வந்து ஸ்மோக்கி பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் பண்ணணும் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை நான் ஒரு டுட்டோரியலாக கூட ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு. இதோட ஸ்டிச்சிங் கார்ட்ஸ் வந்து 350 ருபீஸுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரூச் ஒர்க் தான். நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தும் அதுக்கப்புறம் மெட்டல் ஒயர் வச்சுருந்தாங்க இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், ஹேண்டுக்கு மட்டும்தான் பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அதே மாதிரி நான் பண்ணியிருக்க ஒர்க்கில் எந்த ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த ஒர்க்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னாலும் இதோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஸ்மோக் பேட்டர்ன் டிசைன் தாங்க. இது வந்து நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நார்மலாக ப்ளவுஸில் வர கிளாத்தில் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஹேண்டில் பாதி டிசைனுக்கு மட்டும் நெட் கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு வந்து நான் 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா அந்த ஸ்மோக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஹோல் டேவே ஆகுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து 350 ருபீஸுங்க. இதுக்கு வந்து பேக்கில் வந்து ரொம்ப மினிமலான ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. ஹேண்டில் அங்கங்கே புட்டாஸும் பேக்கில் அங்கங்கே புட்டாஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் ஒரு லைன், ஃப்ரண்டில் ஒரு லைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலருங்க, டார்க் பிங்க் கலர் ப்ளவுஸு. அதில் வந்துட்டு பார்டர் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஹெவியாக புட்டாஸ் தாங்க கொடுத்துருந்தோம். பேக் ஃபுல்லாகவும் ஹேண்டு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒரே டிசைன் தாங்க. அவங்களுக்கு வந்து ஹேண்டில் மட்டும் நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1300 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. ப்ளஸ் ஸ்டிச்சிங் வந்து 350 ருபீஸுங்க. அவங்களுக்கு வந்து ஹேண்டில் மட்டும் நிறைய புட்டாஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பேக்லேயும் ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி நிறைய புட்டாஸ் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ தட் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க அவங்க போட்டு பிடிச்ச வாட்டி. இதில் வந்து நான் ஃபிட்டிங் குந்தன் வந்து ஒட்டியிருக்கேங்க. அவங்களோட சாரீ கலரில் ஃபிட்டிங் குந்தன் எடுத்து ஒட்டியிருக்கோம். மற்றபடி சில்வரில் ட்ராப் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 3mm பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமலான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு ஒர்க்குங்க. அவங்களோட சும்மா புட்டாஸ் டிசைன் மாதிரி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட் நெக் வச்சுட்டு புட்டாஸ் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்க்கு மொத்தமாகவே வந்து 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. வித் ஸ்டிச்சிங்கோட 650 ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு கிராண்டான முகூர்த்தம் ப்ளவுஸுங்க. இதில் வந்து ஃப்ளாரல் டைப்பில் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ப்ளவுஸ் கிளாத்லேயே தான், அதாவது அவங்க சாரியில் வரும் இல்லைங்களா ப்ளவுஸ் கிளாத்து, அதுலேயே தான் வந்து ஒர்க் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து க்ரீன் கலர் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒர்க் பண்ணிட்டு ஹேங்கிங்கும் க்ரீன் கலரில் வச்சுருக்கோங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து 6500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேங்க.
வித் ஸ்டிச்சிங்கோட சார்ஜ் பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க்கில் வந்து அதிகமாக வந்து கட் பீட்ஸு, ஜர்தோசி, அதுக்கப்புறம் 4mm பீட்ஸ், த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈக்குவலாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லோடிங் ஸ்டிச் எல்லாமே போட்டிருந்தோம். அவங்க வந்து டேசில்ஸ் நல்லா ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்ததுனால நல்லா ஹெவியான டேசில்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி எனக்கு வந்து ப்ளவுஸில் ஒரு ஆப்போசிட் கலர் வேணும்னு கேட்டிருந்ததுனால க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அவங்களோட சாரீ, ப்ளவுஸ் எல்லாமே வந்து இந்த சேம் டோனில் தான் இருந்தது. ஒரு பர்பிள் டோனில் தான் இருந்தது. நான் வந்து க்ரீன் கலர் மட்டும் ஆப்போசிட்டாக ஆட் பண்ணியிருந்தேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிசைன் வந்து கஸ்டமர் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 850 ருபீஸ் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அதை வந்து நான் புட்டாஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஹேண்டில், ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பேக், இந்த மாதிரி 3 போர்ஷன்லேயும் குட்டி குட்டியாக புட்டாஸ் மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நான் போடுற வீடியோஸ் மட்டும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற திலகம் ஷேப்பை சுற்றி இந்த பீட்ஸ் ஒர்க் மட்டும் நான் பண்ணியிருப்பேங்க. இதுக்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேங்க. ஹேண்ட்லேயும் ஃபுல்லாக இந்த மாதிரி, பேக்லேயும் ஃபுல்லாக இந்த மாதிரி பாட் நெக் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு, அடுத்தது ஹேண்ட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த க்ரீனுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா வந்து 3mm பீட், சுகர் பீட் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கிராண்டாக தாங்க இந்த ஒர்க் இருந்தது. இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட் 350 ருபீஸுங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சில்வர் டோனில் சாரியோட கொஞ்சம் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாரியில் இருந்த ஃப்ளாரை அப்படியே ப்ளவுஸில் கன்வெர்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபுல்லாகவே கட் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமலான ஒர்க் தாங்க. இதுக்கு வந்து 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒர்க்குக்கு மட்டும்தான் 1500 ருபீஸ். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு அகைன் வந்து 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பிடிச்ச ஒர்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் பேசிக் க்ளோஸ் மார்க்கிங் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. 5 days கிளாஸு. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து மார்க்கிங், அடுத்தது ஸ்டிச்சிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ.